Taste the Daily. மறைந்த தமிழக தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயிப் சாஹிப்பின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். தமிழக முஸ்லிம் சமூகத்திற்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்ற உறுதியையும் மத நல்லிணக்கம், அமைதி மற்றும் சமூக சகோதரத்துவத்திற்கான தொடர் ஆதரவையும் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. கோவை மாவட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி உறுதி. சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு விடுபட்ட மகளிருக்கு மாதம் 1000 வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல். முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நாளை முதல் பணிகளை தொடங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். 1 மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் நாளை முதல் முழு அளவிலான வழக்கு விசாரணைகள் வழக்கம் போல் நடைபெறும். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 காமுகன்கள் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். வடசென்னையில் வளர்ச்சி திட்டங்கள் என பல ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து வரும் அப்பா ஸ்டாலின் அரசு சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளுக்கு எப்போது முற்றுப்புள்ளி வைப்பார் என பெற்றோர் கோபம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவிக்கு பாலியல் மிரட்டல் விடுத்த 55 வயதான உதவி பேராசிரியர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் அரசு பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக துருப்பிடித்த இரும்பு கரத்தை நீட்டாததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவலம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கல்லூரி மாணவியுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டிய உதவி பேராசிரியர் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளை பள்ளி, கல்லூரிகளுக்கு அனுப்புவதற்கே பெற்றோர்கள் அச்சப்படும் நிலையை உருவாக்கிவிட்ட அவலம். சேலம் மாவட்டம் இடங்கணச்சாலை பகுதியில் மதுபோதையில் வீட்டில் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்ததை தட்டி கேட்ட வீட்டின் உரிமையாளரை அடித்து கீழே தள்ளிவிட்டு கொன்ற வடமாநில இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் மீதான பயம் இல்லாமல் போனதே இதுபோன்ற கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே 2 கிலோ 450 கிராம் கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே தடை செய்யப்பட்ட 50,000 மதிப்புள்ள குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவற்றை காரில் கடத்திய 2 சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 600 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் 4 கோடி மதிப்புள்ள 3520 கிலோ கஞ்சா, 250 கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கு இந்த போதைப் பொருள் எரிப்பே சாட்சி.
ராமநாதபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனை அமோகம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த உதவுவதாக கூறி பெண்ணிடம் ATM கார்டை பெற்று 25,000 ரூபாய் திருடிய நபரால் அதிர்ச்சி. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, வழிப்பறி, மோசடி பேர்வழிகள் சர்வ சுதந்திரமாக வலம் வருவதாக மக்கள் விமர்சனம். தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு பள்ளிகளுக்கு அனுமதி அளித்தும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் தேர்ச்சி விகிதத்தை காரணம் காட்டி ஆசிரியர்களை அவமதித்து ஸ்டாலின் அரசின் நாடகம் அம்பலம். 5,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் ஆசிரியர்களை நியமிக்காமல் பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் எப்படி உயரும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கேள்வி. தருமபுரி மாவட்டம் அரூர் மலை கிராமங்களில் கள்ளத்துப்பாக்கி அதிகரிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் குட்கா, கஞ்சா, கொலை, கள்ளச்சாராய சம்பவங்களை தொடர்ந்து கள்ளத்துப்பாக்கி சம்பவமும் தலை தூக்கியுள்ள அவலம். மதுரையில் விவசாயிகளுக்கேற்ற புதிய தொழில்நுட்பங்களை வழங்கவும் மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்தும் வகையில் புதிய வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று பொய் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் 1500 நாட்களுக்கு மேலாகியும் ஒரு செங்கல் கூட வைக்காமல் ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தீவுத்திடலில் மீன்பிடி தடைக்காலத்தில் மீன் உணவு திருவிழா நடத்தும் ஸ்டாலின் அரசு. மீன்பிடி தடைக்காலத்தில் வாழ்வாதாரத்தை சந்தித்து வரும் நிலையில் நிவாரணம் வழங்கி உதவாமல் மீன் உணவு திருவிழா நடத்துவது தங்களை புறக்கணிப்பதாக உள்ளதாக மீனவர்கள் வேதனை. திருவள்ளூரில் டெண்டர் எடுப்பதில் திமுகவிற்குள் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதால் 6 மாதமாக கிராம மேம்பாட்டு பணிகள் முடக்கம். திமுகவினரே நெருக்கடி தருவதால் டெண்டர் விட முடியவில்லை எனவும் குழாய் உடைப்பு சீரமைப்பு, தெருவிளக்கு போன்ற மக்கள் பணிகளை செய்ய முடியவில்லை எனவும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளே குமுறல். புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசக்குடியில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டை தடை செய்யாமல் ஸ்டாலினின் மாடல் அரசு பல்வேறு குடும்பங்களை சீரழித்து வருவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கைதானவர்களிடம் 18 சவரன் தங்க நகைகள், 1.5 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையே குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு இந்த சம்பவமே சான்று. மதுரையே திக்குமுக்காடும் என எதிர்பார்த்த திமுகவினருக்கு ஷாக் கொடுத்த மக்கள். காற்றாடிய சாலையில் போட்டோ ஷூட்டிற்காக ரோட் ஷோ நடத்திய ஸ்டாலின். மதுரையில் ஸ்டாலினிடம் மனு கொடுப்பதற்காக காத்திருந்த சீர்மரபினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீட்டிலேயே சிறை வைப்பு. வாய்க்கிழிய சமூக நீதி பற்றி பேசும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 600 கோடி ரூபாய் மதிப்பில் திமுக நிர்வாகியின் உறவினர் அமைக்கவுள்ள சோலார் மின் நிலையத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் மிரட்டும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
மதுரை பந்தல்குடி பகுதியில் ஸ்டாலின் வருகையின் போது தூர் வாரப்படாமல் சீரழிந்து கிடக்கும் கால்வாய் அவரது கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கால்வாயை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகாரிகள் திரைச்சீலை போட்டு மூடி வைத்த அவலம். கால்வாய் பிரச்சனையை தீர்க்காமல் தற்காலிக திரைச்சீலைகளால் ஆட்சியின் அவலத்தை மறைக்க முயல்வது விளம்பர மாடல் ஆட்சியின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக மக்கள் கடும் விமர்சனம். திருப்பூர் அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் மலைவாழ் மக்கள் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் நிலையில் ஸ்டாலின் மக்கள் மீது அக்கறையின்றி ரோட் ஷோ நடத்தும் அவலம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே வெறிநாய் கடித்து 8 பேர் காயம். மாவட்ட மற்றும் நகராட்சி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற போர்வையில் பள்ளி செல்ல வேண்டிய மாணவ மாணவிகளின் தலை முதல் கால் வரை குப்பைகளை கொட்டி விளம்பரப்படுத்திய சென்னை மாநகராட்சி. சமத்துவம், சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசு தங்கள் விளம்பர மோகத்திற்கு எதிர்கால தூண்களான பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தியதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஸ்டாலினின் மாடல் அரசு டாஸ்மாக் ஆண்டு அறிக்கையை வெளியிடாதது ஏன்? கொள்முதல் முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் மே மாதத்தில் 293 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய பிரியாணி புகழ் அமைச்சர் வெளிநாட்டில் உல்லாசமாக இருப்பது ஸ்டாலின் அரசின் உண்மை முகத்தை தோலுரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொரோனா பாதிப்பால் 25 வயது இளைஞர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் விளம்பர வீடியோ ஷூட்டுகளை விடுத்து முதலமைச்சரும் துறை அமைச்சரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை முடுக்கிவிட மக்கள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3395 உயர்வு. 4 மாநிலங்களில் தலா ஒருவர் என 4 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். சென்னை மாநகரில் விபத்து பகுதிகள் குறித்து மாநகராட்சிக்கு கடிதம் எழுதுமாறு காவல்துறைக்கு கூடுதல் கமிஷனர் அறிவுறுத்தல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் விபத்து பகுதிகள் குறித்து காவல்துறை மாநகராட்சி இடையே ஒத்துழைப்பு இல்லாதது வெட்ட வெளிச்சமான அவலம். அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் குறைவு பற்றிய ஏசர் அறிக்கையை எதிர்த்து பெரும் சவால் விட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்போது சத்தமில்லாமல் ஒரு சிறப்பு குழு அமைத்து மக்களின் கண்களில் மண்ணை தூவ முயல்வதாக குற்றச்சாட்டு. கல்வியை மேம்படுத்துவதற்கு உண்மையான நடவடிக்கைகளை எடுக்காமல் குழு அமைத்து கண்கட்டி வித்தை காட்டி ஏமாற்றும் மலிவான நாடகமே இது என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் இந்த ஆண்டு மார்ச் முதல் மே மாதம் வரையிலான கோடைக்காலத்தில் வழக்கத்தை விட 97% அதிக மழை பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. புதுச்சேரிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னா, கணிக்கப்பட்டது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு கிளைமேட்டாலஜிக்கல் நார்மல் படி இந்த 4 மாதங்களில் நமக்கு வரவேண்டிய மழை அளவு 33 சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 110 விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஜூன் 9ஆம் தேதிக்குள் அறிவிப்பு செய்த கூலி உயர்வை ஜவுளி உற்பத்தியாளர்கள் உடனடியாக அமல்படுத்தவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட விசைத்தறி உரிமையாளர்கள் முடிவு.
கர்நாடகாவில் பருவமழைக்கு முன்பாக பெய்து வரும் தொடர் மழையால் இதுவரை 71 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி. கடந்த 125 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மே மாதத்தில் பெய்த 74 மில்லிமீட்டர் கனமழை பொழிவால் பெங்களூர், மைசூர் உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு அறிவிப்பு. நைஜீரியாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 151 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் அவசரகால அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தகவல். மேலும் பலர் மாயமாகி உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அச்சம். ஜெர்மனியில் வீட்டின் மீது சிறிய ரக விமானம் விழுந்த விபத்தில் 2 பேர் பலியான பரிதாபம். கார்சன்புரோச் நகரில் நிகழ்ந்த விபத்தில் பலியானவர்கள் விமானியாக இருக்கலாம் என்றும் தகவல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 தங்கம், 10 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்று இந்தியா அசத்தல். பதக்க தரவரிசையில் சீனாவை தொடர்ந்து 2ஆம் இடத்தை பிடித்தது இந்தியா. சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக், சிராக் ஜோடி மலேசிய ஜோடியிடம் தோல்வி. முதல் செட்டை 21-19 என்ற புள்ளிக்கணக்கில் கைப்பற்றிய சாத்விக், சிராக் ஜோடி ஆட்டத்தின் அடுத்த 2 செட்களை 10-21, 18-21 என்ற புள்ளிக்கணக்கில் இழந்தது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செக் குடியரசு வீராங்கனையை வீழ்த்தி அமெரிக்காவின் கோகோ காப் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். நாளை நடைபெறும் ஆட்டத்தில் கோகோ காப் ரஷ்யாவின் எகடெரினா அலெக்சாண்ட்ரோவாவுடன் மோத உள்ளார். இன்று நடைபெறும் நடப்பு ஐபிஎல் தொடரின் 2வது குவாலிஃபயர் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்கு நுழையப் போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நடிகர் தனுஷ் நடித்துள்ள குபேரா படத்தின் செகண்ட் சிங்கிள் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. குபேரா திரைப்படம் வருகிற ஜூன் 20ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் செகண்ட் சிங்கிளுக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தினேஷ், ஹரிஸ் கல்யாண், ஸ்வாசிகா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் லப்பர் பந்து படத்தை நடிகர் ஷாருக் கான் இந்தியில் ரீமேக் செய்ய விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தி ரீமேக்கில் தனது கதாபாத்திரத்தில் தானே நடிக்க வேண்டும் என்று ஷாருக் கான் கூறியிருப்பதாகவும் நடிகை ஸ்வாசிகா அளித்த பேட்டி ஒன்றில் தகவல். உலக பெற்றோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குழந்தைகள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. பெற்றோர்களின் தியாகம், அன்பு மற்றும் வழிகாட்டுதலுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போற்றுவோம்.